ஹாய் சில குட்டீஸ், வெல்கம் பேக் டு எஃப்எஃப் தமிழ் பண்ணுங்க சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி செக்ரட்டாக ஸ்கூல் சிமுலேட்டட் போட்டேன். அது போட்டு போர் அடிக்குதுன்ற பேரில் ஃப்ரீ ஃபயருக்கு உள்ளே வந்தாச்சு. இதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைப்டு அப்படின்ற ஒரு மோடு தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் லைக்கை போட்டுக்கோங்க. சேனல் கேட்சி புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ வந்து நமக்கு லாகின் ஆகிட்டுருக்குது. சரி, வேறு ஃப்ரீ ஃபயர் இந்தியா அதிகன்னு வாங்குங்க. ஃபஸ்ட்டு இதை ஆஃப் பண்ணி வைப்போம். பிஆர் கொடுத்துருக்கானுங்க. சிஎஸ்னால் என்ன இது இது வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்லை. சரி, ஓகே, பிஆர் ரேங்க் தான் கொடுத்துருக்கானுங்க. இதுக்கு தெரியல. ஓகே, கிளாமேட் வாங்கிக்கலாம். இது டெய்லி ரிவார்டு 7 days கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ ஓகே 7 days கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. இப்போ வந்து டே 5 வந்து இது. சரி, ஓகே, நிறைய கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் சில ப்ளீஸ். சரி, ஓகே, இப்போ அதுதான் இருக்கட்டும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடா. நம்ம வந்து இப்போ வந்து நம்ம சிஎஸ் விளையாட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சிஎஸ் விளையாடுறோம். ஓகே, திராட்சை. ஓகே, இப்போ உள்ளே போவோம். யாரா பக்கத்தில் ஜெட்டி போட்டு ஆடிங்கிறது நம்ம பெட்டு போல இருக்குது. ரொம்ப காமெடி வந்து சரி, ஓகேப்பா உள்ளே போகும். ஓகே, இது எப்படி இருக்க போகுதுன்னு ஐடியாவே இல்லை சுத்தமாக. ஓகே, நம்ம சர்க்கிளோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சில ஓகே. நம்ம சென்டர் நிற்கிறோம் இல்லை, ரெண்டாவது அதான் ஜம்மன். பட் நம்மளை மாதிரி இன்னொன்று பிளேயர் வந்திருக்காங்க போல இருக்கு. சரி, என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். இது நம்ம ஃப்ரெண்டோடையும் ப்ளே பண்ணலாம், மல்டி பிளேயராகவும் இருக்குது. ஈவன் நீங்கள் ரெடி மூட். ஐயோ, சனியாக பூச்சி நாங்கள் பேசி கன்று பூச்சி. இப்போ சாவ போகிறோம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பேசாமல் ஒரு ஐடியா இருக்குது. என்னன்னா அவனுங்க மக்களே இப்போ வந்து அவனுங்களை போட்டு தள்ளுவோம். போடு, அவங்ககிட்ட கன்னு ஆட்டியை போட்டுக்கலாம். இன்னும் வந்து ஒரே ஒருத்தி தான் இருக்கா. ஐயோ, சனியை முடிச்சோனுங்க டே. தேவையில்லாம் வரும். சரி, ஓகே, மெடிக்கிட்ட தூக்கிட்டோம். ஏன் சும்மா 6 மெடிக்கிட்டு கட்டிச்சு. ஓகே, அங்கே தான் நிற்கிறாவ. மெடிக்கிட் போட்டுக்கலாம். பட் இதுக்கு வந்து நான் அப்போ காணுமாங்கிட்டேன். கிடையாது. நம்ம ஒரு கில் எடுத்தோமா தெரியலையே. சரி, நம்மளை சும்மா ஒரு பேர் கூப்பிட்டானுங்களா என்னன்னு தெரியல. சரி, இப்போ சிஎஸ் நல்லா தாங்க இருக்குது. அடிக்கடி ப்ளே பண்ணி பார்க்கலாம். அது ப்ளே பண்ணுவான். ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் நான் போடுவேன். என்னதுடா அது? ஐயோ, என்னென்னமோ பண்ணுறானுங்க. சரி, எப்போ டெலிபோர்ட் இருந்துச்சுன்னே தெரியல. டே இதுங்கடா அப்பா, ரெக்கார்ட் பண்ணும்போது கண்ட்ரோல்ஸே வராது. சரி, இப்போ வந்து கன்று எடுத்து அவனுங்க எல்லாவனையும் ஒரு போடுறோம். கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். நான் ஆள் அட்ரஸே காணும். போயிட்டானுங்களா? அது வரானுங்க. அம்மா ஆத்தாடி, என்னடா ரொம்ப எக்ஸாம் பண்ணுற சாவி நிறைய. நான் அவளை போட்டு தரலான்னு பார்த்தான். இவன் அவங்க மேலே ஒருத்தன் இருக்கான் தெரிதா, அந்த எல்லோ கலர் லைன் போடல, அதான் வந்து மேலே இருக்கவன். ஏன் 2 பேர் இருக்கானுங்க மேலே. ஒருத்தன் இறங்கிட்டான் கீழே. எங்கேருந்துடா அடிக்கேன் எனக்கு
சரி பெருசாக நம்ம போய் அடிக்கணும் சாரி அது அடிக்கலான்றதுக்குள்ள முடிஞ்சிச்சு. சரி நமக்கு இந்த கிரெனேட்ஸு க்ளூ வால்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் நமக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன் ஹேங் ஆகுது சில ப்ளீஸ். சரி ஓகே இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கன்னும் வாங்கியாச்சு. பெருசாக நம்ம தான் ஓடுறோம். பட் வந்து ஜெயிக்க முடியுமானா அது தெரியல நமக்கு. மேபி பார்க்கலாம் அங்கே ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே தேவையில்லாமல் க்ளூவால் தான் அடிக்கிறேன்டா நான் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி இப்போ வந்து நம்ம என்னன்னா ஐயோ ஓகே மக்களே பூஸ் யூஸ் பண்ணிட்டா ஓகே இருங்க எங்கே அம்மா ஆத்தாடி என்னடா கொஞ்சோண்டு எழுத்த விட்டீங்க. ஐயோ ஏற்று இல்லைன்னா கொய்யாளுங்களா டே ஏன்டா ஃபஸ்ட்டு ஒழுங்கா எழுத்த போடுறா கைக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான். ஓகே ரெடி உன்னை காப்பாற்றிட்டுலாம் இது யாரா நான் ஒன்றா ஸ்டக் ஆகுது. ஓகே ஒரு வழியாக காப்பாற்றிட்டு அவங்களை அடிக்கலான்னு பார்த்தா நம்ம டீம் மீட்டிங்லேயே போட்டு தள்ளிட்டானுங்க. சரி அது மொத்தம் லாபம். யார் அடித்தா என்ன சொல்லுங்க, அவனுங்க அடித்தா நம்ம அடித்தா என்ன எல்லாம் ஒன்று தான். சரி மாற்றி ஊரே ஆயன்னு கத்தி நிற்கிறானுங்கடா. சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு க்ளூவால் வாங்கிக்குவோம். கிரெனேட்ஸு ஓகே வாங்கியாச்சு. இதை பற்றி 2 கிரெனேட்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு கிரெனேட்ஸ் வந்து ரப்பால் நம்ம எடுத்தோம். இன்னொன்று கிரெனேட்ஸ் வந்து நம்ம இது எடுத்தோம். ஓகே இவனுங்க வேற அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லி நிற்கிறானுங்க. சரி வேற எதுக்கு வந்துடுவானுங்களா ஹார்ட் அட்டாக் இருக்குவானுங்களே இந்த பக்கம் வந்தால். சரி தைரியத்தை வரைச்சிட்டு ஓடுவோம். என்ன பண்ணுறானுங்க மிஞ்சி போனால் ஹெட் ஷாட் போடுவானுங்க பார்த்துப்போம் பாருங்க. இப்போ சொன்னெல்லாம் வெறித்தனமாக வாங்கியிருக்கான் போல இருக்கே. சரி நம்ம எல்லாத்து பொருளாம் அள்ளிக்கலாம் லூட்டெல்லாம் அள்ளிட்டே. அங்கே வேறு இனிமே வேறு நிற்கிறான். உஷாரெல்லாம் தான் இருக்கணும். எங்கே இருக்கானுங்கன்னே தெரியல. மிஸ்ஸு போனா என்ன ஹெல்த். ஐயோ எவன்டா அடிச்சவன் உட்காந்துக்கேன் போடா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் டீம்மேட்டுங்க காப்பாற்றுறானுங்க. இல்லைன்னு வச்சுக்கோ கொய்யாங்கோ நம்ம கதை வந்து ஐயாங்கோ ஆயிருக்கும். கொய்யாங்கோலேருந்து ஒரு வழியாக பூயா எடுத்துட்டேன் சில ப்ளீஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த ப்ளே பண்ணதால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி இதுக்கப்புறம் கேம் ப்ளே போகணும் வேணாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் லவ் யூ ஆல். ஓகே